திருவண்ணாமலையின் சிறப்புகள் பார்ட் 2. பஞ்சபூத தலங்களுள் இது அக்னித்தலம். சைவ சமய குரவர்கள் நால்வரால் பாடப்பெற்ற தலம். நினைத்தாலே முக்தி தரும் தலம். அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம். பிரம்மா திருமாலின் ஆணவம் அழிந்த தலம். கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம். ஆதார தலங்களுள் மணிபூரக தலம். மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் உலக புகழ்பெற்ற தலம். காமதகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான். ஆடிப்பூரத்தன்னைக்கு உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன்பு தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான். எந்த சிவன் கோவில்களிலும் தீமிதி விழா நடக்காது. திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான். அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான். திருவண்ணாமலையே காந்தமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மலைக்கு தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும். அதனால தான் இந்த மலைக்கு காந்தமலை அப்படிங்கிற பெயரும் இருக்கு. பல சித்தர்களோட புண்ணிய பூமிதான் திருவண்ணாமலை. சிவபெருமான் மகனாக இருந்து வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கும் தலமும் திருவண்ணாமலை தான். சித்தர்களோட புகலிடமும் திருவண்ணாமலை தான். இப்படி பல பெருமைகளும் சிறப்புகளும் திருவண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அன்பே சிவம்.